திருத்தணி முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி விரதமிருந்து சாமி தரிசனம் செய்ய வந்த திமுக பிரமுகரின் மனைவியை அறங்காவலர் குழுவைச் சேர்ந்தவர்கள் அத்துமீறி தள்ளிவிட்டு தகாத முறையில் நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் பக்தர் கூறும் பகீர் குற்றச்சாட்டு என்ன? ஸ்ரீதரந்தோறும் அங்கே கோயிலில் வந்துட்டு இருந்தாங்க. என்ன அந்த உண்டியிலும் அந்த இதுவும் கதவு இருக்கிற இடத்துல அப்படியே போட்டு நசுக்கிட்டாங்க. அப்படியே போட்டு அவர் மறுபடியும் அந்த ஃபோர்ஸில் மறுபடியும் ஏறி தள்ளி விடுறாரு. அப்படியே பின்னாடி அப்படியே தள்ளி விடுறாரு. ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. நான் அப்படியே மயக்கமாயிட்டேன். இல்லை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் என்னால் முடியாமல் இருந்தது ஒரு பிரச்சனைனா இவங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாங்க. என்ன கோயிலுக்கு வரும் பெண் பக்தர்களை அநாகரிகமாக கை வைத்து தள்ளி தகாத முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் பெரும்பாலான கோயில்களில் உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கூட்டத்தினரை கட்டுப்படுத்த முறையான வசதிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் ஆட்டு மந்தைகளை நடத்துவது போல பக்தர்களை கையாள்வதை பெரும்பாலான கோயில்களில் கண்கூடாக காண முடியும். இது குறித்து புகார் அளித்தாலோ முறையிட்டாலோ கோயில் தரப்பிலிருந்து மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் வசைகளையுமே பதிலாக பெறும் சூழல் நிலவுகிறது. புகார் கூறுபவர்கள் மீதே அறங்காவலர் குழு தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்து பக்தர்கள் மீதே வழக்குகளையும் பதிவு செய்து விடுகின்றனர். இது போன்ற ஒரு சம்பவம் தான் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அரங்கேறியுள்ளது. முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை வீடான திருத்தணி திருக்கோயிலில் தைப்பூச நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நல்ல நாளில் கடவுளை தரிசிக்கலாம் என பக்தர்கள் பலரும் கோயிலுக்கு விரதம் இருந்து வருகை தந்த வண்ணம் இருந்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்று தெரிந்தும் சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் முறையாக செய்யப்படவில்லை என கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் குற்றம் சாட்டிய வண்ணம் இருந்தனர். அது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க முக்கியஸ்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர்கள் குறுக்கு வழியில் அழைத்துச் சென்றதாகவும் பக்தர்கள் கொந்தளிப்புடன் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தைப்பூசத்தன்று இரவு மலைக்கோயில் உற்சவர் சந்நிதிக்கு சாமி தரிசனத்திற்காக திருத்தணி பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் பரதன் என்பவர் தனது மனைவியுடன் தரிசனத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் பெண்கள் இருந்த பகுதியில் கூட்டத்தை சரி செய்யும்படி கூறியதாக தெரிகிறது. உடனே அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த கோ மோகனன் என்பவர் எதிரில் இருப்பவர்கள் பெண்கள் என்றும் பாராமல் அவர்கள் மேல் கை வைத்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. நீங்கள் எல்லாம் ஏன் சாமி தரிசனத்திற்கு வந்தீர்கள் என கூறியபடி பெண்களின் மார்பு, முதுகு, வயிறு என தொடக்கூடாத இடங்களிலெல்லாம் தொட்டு தள்ளிவிட்டதாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் யாரை நம்பி வரோம்? அந்த ட்ரஸ்ட் போர்டு எங்கள் கோயிலில் பார்த்து தானே நம்பி தானே கோயிலுக்கு வரோம். ஆனால் ரொம்ப மக்களையும் சரி எங்களையும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நேற்று மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ட்ரஸ்ட் போர்டே ரொம்ப அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சி இங்கே பிடிச்சி பொம்பளைங்களை எந்த இடத்துல தொடக்கூடாதோ அந்த இடத்துலலாம் தொடுறாங்க. அவங்க இதுதான் ட்ரஸ்ட் போர்டில் இருக்காங்களா அவங்க பாதுகாப்பு? இந்த சம்பவத்தில் விரதமிருந்து வந்த திமுக பிரமுகரின் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார். இதனை கண்டு துடித்து போன அவரது கணவர் அறங்காவலர் குழு நிர்வாகிகளிடம் இது குறித்தும் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்களோ இன்று இரவே உன்னை தமிழக டிஜிபிக்கு போன் போட்டு கைது செய்ய சொல்கிறேன் பார் என்று மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். என்னால் முடியாமல் இருந்தது ஒரு பிரச்சனைனா இவங்க மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாங்க. என்ன
என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க. நான் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன், இப்போவே இந்த நைட்டே நான் தூக்கிடுறேன் பாருன்னு சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல சார், இப்படி இருக்குது இந்த கோயில். இதனை அடுத்து மயக்கமடைந்த அந்த பெண் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருத்தணி முருகன் கோயில் தரப்பிலிருந்து இந்த சம்பவத்தில் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் திருக்கோயிலில் உள்ள அன்பழகன் என்பவர் மூலமாக திமுக பிரமுகர் வரதன் மீது திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் தனக்கு நேர்ந்த அவலம் குறித்து பெண் பக்தர் குறிப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.